இயக்குனர் விக்னேஷ் சிவன் மற்றும் நடிகை நயன்தாரா திருமணம் கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 9ஆம் தேதி நடந்தது. மகாபலிபுரத்தில் உள்ள ரெசார்ட் ஒன்ல நடைபெற்ற இந்த திருமணத்துடைய வீடியோ ஒரு ஆவணப்படமாக உருவாகி இன்று நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த திருமணம் முடிந்து 2 ஆண்டுகள் தாமதமாக தான் இந்த வீடியோ வெளியாக நடிகரும் நானும் ரவுடிதான் படத்துடைய தயாரிப்பாளருமான தனுஷ் தான் காரணம் அப்படின்னு நயன்தாரா குற்றமுமே சாட்டியிருக்காங்க. நானும் ரவுடிதான் காட்சிகளை பயன்படுத்த அனுமதி கேட்ட நிலையில 2 ஆண்டுகளாக அதற்கு அனுமதி அளிக்காமல் இழுத்தடித்து இருக்காராம். மேலும் நானும் ரவுடிதான் ஷூட்டிங்ல மொபைல் போன்ல எடுக்கப்பட்ட காட்சியை ட்ரெய்லர்னு பயன்படுத்தியதற்காக 10 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கேட்டிருக்காரு. மேலும் அவர் நோட்டீஸ் அனுப்பியதாக அவர் குற்றமுமே சாட்டியிருக்காரு. இதனடுத்து இந்த விவகாரம் பூதாகரமாக வெடித்ததை அடுத்து இரு தரப்புக்குமே ஆதரவாகவும் எதிராகவுமே பல கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது. இந்த நிலையில இன்று இந்த ஆவணப்படம் நெட்ஃபிளிக்ஸ்ல ஸ்ட்ரீமிங் ஆகியிருக்காம். ட்ரெய்லர்ல இடம்பெற்ற 3 வினாடி காட்சிகள் நீக்கப்படாமலேயே தான் அந்த வீடியோ வெளியாகி இருக்கு. இதனால தனுஷ் நயன்தாரா புகச்சல் இத்துடன் ஓய போவதில்லை அப்படின்றது தெரியுது. சோ இவங்களுக்குள்ள என்னதான் பிரச்சனை அப்படின்னு அலசி ஆராயும் போதுதான் தெரிந்திருக்கு. நானும் ரவுடிதான் படத்தின் போதே தனுஷ் நயன்தாரா ஆகிய இருவருமே நெருக்கமாக இருந்திருக்காங்க. சோ அது மட்டும் இல்லாம இந்த படத்துடைய ஷூட்டிங் பாண்டிச்சேரியில தான் நடந்ததா. சோ அப்போதுமே இருவருமே நல்ல நட்புல இருந்திருக்காங்களா. சோ இதற்கிடையில வந்தவர் தான் நம்ம விக்னேஷ் சிவன் அவர்கள். சோ விக்னேஷ் சிவன் இடையில வந்து நயன்தாராவை தட்டி தூக்கிட்டாரு. சோ இந்த விஷயம் பாத்தீங்கன்னா தனுஷ் அவர்களுக்கு ரொம்பவே கோபத்தை உண்டாக்கி இருக்கு. இந்த விவகாரத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கூட தனுஷ் அவர்களை அழைத்து கண்டித்திருக்காராம். இந்த பிரச்சனைகள் எல்லாம் அப்போது முடிஞ்சிருக்கு. ஆனால் அதை மனதில் வைத்து தனுஷ் அவர்கள் தற்போது பழிவாங்கி உள்ளார் அப்படின்ற தகவல் தற்போது கிடைச்சிருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்ட் செட்டர் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.